Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் வந்து fish farmல இருந்து fish வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல ஒரு 190 rupeesக்கு fish இருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கப்பீஸ், மாலி, அப்புறம் ஜீப்ரா கிடக்குது. இவ்வளோ இருக்குது. இவ்வளவும் சேர்த்து 190 rupees. உள்ள இருக்க ரெண்டு கப்பீஸையும் ரெண்டு சீப்ராவையும் தவிர இந்த விலை. இதை வந்து நம்ம இப்போ இந்த டேங்கில் தான் விட போகிறோம். இந்த டேங்க் நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எம்சியில் வச்சு ஓட்டணும்ல, அந்த டேங்க் தான். அதுக்குள்ளாடி நான் அன்னைக்கே ஃபிஷ்ஷெல்லாம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் யாருமே கமெண்ட் பண்ணல. அதனால நான் வந்து இதை மீனே விட்டுட்டேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொண்டு விட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் கிடக்கு. கப்பியோட குட்டி எல்லாம் கிடக்கு. கப்பி குட்டி எல்லாமே கிடக்குது. இதுக்குள்ளாடி அவ்வளோ கிடக்குது. இதுக்குள்ளாடி நம்ம அந்த கப்பீஸை போட போகிறோம். இதுக்குள்ளாடி அந்த கப்பீஸை போட போகிறோம். இது இவ்வளோத்தையும் தான் நம்ம விட போகிறோம். தவளை இவ்வளோ இருக்க இந்த கப்பீஸை முட்டை எடுத்து நம்ம இதுக்குள்ளே விட போடலான்ட்டு இருக்கோம். அதோட கப்பீஸு இதுவும் ஒரே வாட்டர் தான். அதனால் நம்ம வாட்டர் இது மட்டும் டெம்பரேச்சர் செட் ஆகட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டுடலாம். இதில் வந்து ஒரு ஜோடி ஒயிட் மாலி, ஒரு ஜோடி சன்ரைஸ் மாலி, ஒரு ஜோடி ஜீப்ரா டார்க் க்ரீன் ஜீப்ரா, ஒரு ஜோடி பிங்க் ஜீப்ரா கிடக்குது. மொத்தம் ஒரு பிங்க் ஜீப்ரா வந்து செத்து கிடக்குது. இப்போ நம்மகிட்ட மொத்தம் இதுக்குள்ளாடி 7 மீன் தான் இருக்குது. நம்ம இந்த மீனே அதுக்குள்ளால ஜாயின் பண்ணும்போது சரியாயிடும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்து அடல்ட் மாலி ஒரு ஜோடி இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இது ஒரு டெம்பரேச்சர் செட் ஆகட்டும். நான் 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பிரித்து விட்டுறலாம். பார்த்துக்கோங்க. இது வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் தான். நான் வந்து ஃபிஷ் சேல் பண்ணுறேன். நார்மல் கப்பீஸ்லாம் என்கிட்ட வந்து வெறும் 10 rupees தான். நான் ஃபஸ்ட்டு அதை பிடிச்சிட்டு, இது ஒரு கப்பி ஃபீமேல் பார்த்துக்கோங்க. இதான் கப்பி ஃபீமேலு. ரொம்ப பெருசாக இருக்குதுல்ல, இதை பாருங்கள். இதுவும் இன்னொரு மேலும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு கட் பண்ணி அதனால இதையும் நான் இந்த மேலும் பிடிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து விட்டுறேன். அது வந்து அவனுக்கு இதோட மேலே வந்து நான் பிடிச்சி காணிக்கிறேன். இதுதான். இது வந்து என்னோட மேலு. இது வந்து நான் எனக்கு வாங்கினது. இது வந்து ஒரு ஜோடி 100 ரூபா. இது வந்து ஒரு ஜோடி 100 ரூபா.
நான் வந்து பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து என்னோட ஃபீமேலு, இது வந்து என்னோட ஃபீமேலு. இது ரெண்டும் சேர்த்து 100 rupees ஆச்சு. அவனோட ஃபிஷ் வந்து 120 rupees. அவனோட ஃபிஷ் வந்து 120 rupees. இந்த மாலி வந்து வெறும் 30 rupees தான். இது வந்து ஃபீமேலு. நான் வந்து கிராஸ் ப்ரீடுக்காண்டி இப்படி வாங்கினேன். இது வந்து ஃபீமேலு. ஓ இதுக்குள்ளாடி விட்டுட்டேன் மாற்றி. சரி அதை ரெண்டாவது பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து இது வந்து மேலு, செம்ம சைஸு, ரொம்ப பெருசு. இது வந்து இதுவும் உள்ள போயிடுச்சு. நான் ரெண்டாவது பிடிக்கிறேன் அதை. இப்போ இந்த மேல் வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு. நான் அதை உங்களுக்கு பிடிச்சிட்டு காட்டுறேன். இந்த மாட்டிடுச்சு. ஐயோ இந்த மேலும் இது வந்து தாய்லாந்து வெரைட்டியா. இந்த மேலும் இந்த ஃபீமேலும் சேர்த்து 120 rupees. 120 rupees. அப்புறம் இந்த சீப்ராவில் வந்து ஒரு ஜோடி, இந்த சீப்ராவில் வந்து ஒரு ஜோடி 60 rupees. பேர் வந்து 60. நான் வந்து எனக்கு க்ரீன் வாங்கியிருக்கேன். இந்த க்ரீன் சூப்பராக இருக்கும். அது வந்து இதோட இந்த தொட்டிக்கோட போகிறேன். இன்னொரு க்ரீனும் ஒரு பேர் க்ரீன் வாங்கியிருக்கேன் மொத்தம். இது வந்து ஒரு பேர் 60 rupees தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நான் அந்த கிளாஸ் டேங்கில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதோட பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து 60. இது வந்து அது இதில் பிங்க் ஜிப்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் 60 தான். ஐயோ இது வந்து பேர் 60. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு. இதுக்கு நாங்கள் சின்ன வயசில் வந்து ரப்பர் மாலின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பேர் தெரியாமல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. இது வந்து உங்களுக்கு 60 rupees தான் பேர். 15 rupeesக்கு நிறைய இடத்துல கிடைக்குது. நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 60 rupees. இவ்வளோ தான் நம்ம இந்த இன்னைக்கு வாங்கியிருக்கோம். அந்த கிளாஸ் டேங்கில் இருக்க மீனை வந்து டாப் வியூவில் பாருங்கள் நீங்கள். இதுக்கு வந்து இப்போ 50% வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு 50% நியூ வாட்டருக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபிஷ் வந்து இறந்துருச்சு. நான் இப்போ வந்து இங்கே வெளியே எடுத்துக்கிறேன் தண்ணியை. ஒரு 1/2% தண்ணி வந்து நான் வெளியே எடுக்க போகிறேன்.
இப்போ வந்து அந்த டேங்க் வந்து லைட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து இப்போ 50% நியூ வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.